நண்பர்களே, இயற்கையானது நம் உடலை 5 கூறுகளாக உருவாக்கியது. ஆனால் கலியுக மனிதர்கள் அதில் 6வதாக ஒரு பொருளையும் சேர்த்துள்ளனர். அதுதான் பணம். ஆனால் பணத்தை கொண்டு சில பொருள்களை வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு துறவி சொற்பொழிவு ஆட்டிக் கொண்டிருந்தார். பணத்தில் பின்னால் ஓடாதீர்கள், இது மாயை. இந்த மாயச்சீட்டில் யார் சிக்கிக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துக்கத்திலேயே இருப்பார்கள். அங்கிருந்த அனைவரும் இதை கேட்டு கைத்தட்டினார்கள். இந்த சொற்பொழிவை சொல்ல அந்த துறவி பணம் வாங்குகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. இதுதான் மாயையின் விளையாட்டு. இந்த உலகத்தில் சிலருக்கே புரியும். யார் இதை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை இந்த மாயை புகழின் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது. நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது அவ்வளோ கடினம் அல்ல. மிகவும் கடினமானது அந்த பணத்தை சேமித்து வைப்பது தான். நிறைய பேர் இருக்கிறார்கள், கொஞ்சம் பணம் கிடைத்தவுடன் அவர்கள் பறக்கத் தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு பணத்தின் விதி தெரியாது. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், சரஸ்வதியின் படம் எப்போதும் அமர்ந்த நிலையில் இருக்கும். லட்சுமி தேவியின் படம் நின்ற நிலையில் இருக்கும். சரஸ்வதி சொல்வாள், நான் சீக்கிரம் வரமாட்டேன். ஒருவேளை நான் வந்துவிட்டால் திரும்பி அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன். ஏனென்றால் ஞானத்தை அவ்வளவு எளிதில் பெற முடியாது. ஒரு முறை நாம் ஞானத்தை பெற்றுவிட்டால் அந்த ஞானத்தை எவரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது. ஆனால் லக்ஷ்மியின் விதி என்னென்றால் அவள் சீக்கிரம் வந்து விடுவாள், சீக்கிரம் சென்று விடுவாள். ஒரு மனிதருக்கு பணத்தை சரியாக கையாள தெரியவில்லை என்றால் சீக்கிரம் போய்விடுவாள். இந்த கதையில் நான் உங்களுக்கு 6 வகையான செலவுகளை பற்றி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் இப்போதே நிறுத்திவிட வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பணத்தின் உண்மையான விதிகளை புரிந்து கொள்வீர்கள். எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை. நீங்கள் இந்த 5 இடங்களில் செலவை எவ்வாறு குறைத்துள்ளீர்கள் என்பதுதான் முக்கியம். இப்படியாக உங்கள் வீட்டில் பணம் சேரத் தொடங்கும். உண்மையாலுமே உங்கள் வீட்டில் பணம் சேகரித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா செலவுகளை கொஞ்சம் குறைத்து மேலும் பணம் சம்பாதிக்கும் வழியை கண்டறியுங்கள். இப்படி நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த 6 வழியில் எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு முறை ஒரு கிராமத்தில் 2 பெண்கள் வாழ்ந்தனர். ஒருவரிடம் எருமை இருந்தது, இன்னொரு பெண்ணிடம் ஆடு இருந்தது. எருமை வைத்திருந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பொருளையும் சரியாக பாதுகாக்க தெரியாது. அவளது எருமை நிறைய பால் கொடுத்தது.